Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மே மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் நம்மை அவருடைய ஓய்வு நாளை நாம் அனைவரும் கடைபிடிக்க காத்திருக்கின்றார். ஆனால் அந்த ஓய்வு நாளை நாம் எப்படி கடைபிடிக்க வேண்டும்? இந்த ஓய்வு நாள் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. அப்படியாக நாம் முதலாவதாக ஆண்டவரை நாம் அவருடைய ஆலயத்திற்கு சென்று அவரை நாம் ஆராதித்து துதித்து மகிழ்ந்து பாடி அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவருடைய போஜனத்தில் பங்கு கொண்டு கடைசியாக அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் முழு மனதோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளில் இந்த ஓய்வு நாளில் கடைபிடிக்க நம்மை அழைத்திருக்கிறார். நாம் அப்படியாக இந்த ஓய்வு நாளை கடைபிடிக்கின்றோமா என்று சிந்தித்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதையில் செல்லுங்கள். இந்த ஓய்வு நாளில் ஞாயிற்றுக்கிழமையில் அவருடைய ஆலயத்திற்கு அவருடைய கூடாரத்திற்கு சென்று நாம் அனைவரும் நம் உள்ளத்தில் இருக்கும் மனபாரங்களையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் நோய்களையும் கண்ணீரையும் அவர் பாதத்தில் நாம் சமர்ப்பிக்க வேண்டும். அதெல்லாம் கர்த்தர் நமக்கு முன்பே ஆண்டவருடைய கூடாரத்தில் அவருடைய ஆலயத்தில் காத்து கொண்டிருக்கின்றார். என் பிள்ளைகள் இந்த ஓய்வு நாளை கடைபிடிக்கின்றார்கள். அதனால் இந்த ஓய்வு நாள் என்பது ஆண்டவருடைய கூடாரத்திற்கு ஆலயத்திற்கு சென்று நாம் அவரை வணங்க வேண்டும் என்று இந்த நாளில் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். நாம் அப்படியாக எத்தனை பேர் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு செல்கிறோம் சிந்தித்து இனி ஒரு நாட்களில் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு செல்லுங்கள். நாம் இனி வார்த்தைகளை ஆண்டவருடைய வார்த்தை கேட்போம். யோவான் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பார்ப்போம். இயேசு தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாக இராமல் விசுவாசியாய் இரு என்றார். யாரை பார்த்து? தோமாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். அவர் தோமா ஆண்டவரை நம்பவில்லை, இவர் ஆண்டவரா கர்த்தரா என்று நம்பவில்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார் தோமாவை நோக்கி, தோமா, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாக நீ இருக்காமல் உண்மையான விசுவாசியா இரு என்றார். இயேசு நேர்மையான சந்தேகத்தை நிராகரிக்காமல் அவர் அதை ஆதாரத்துடன் எதிர்கொள்கிறார். அவருடைய தடுப்புகள் அழைப்புகளே தவிர பின்வாங்குவதற்கான பயமுறுத்தல்கள் அல்ல. படித்து பாருங்கள். மார்க்கு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 24லும் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6 வாசித்து பாருங்கள். விசுவாசம் என்பது ஒரு கட்டளை, வெறும் ஆலோசனை அல்ல. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களை சந்தேகத்திலிருந்து சரணடைதலுக்கு அழைக்கிறார். எபேசியர் 11ஆம் அதிகாரம் 1லும் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 5லும் நீங்கள் வாசித்து பாருங்கள். நாம் ஜெபிப்போம் இப்பொழுது. அன்புள்ள பரலோக பிதாவே, என் சந்தேகங்களை நான் அறிக்கையிடுகிறேன். பொறுமையுடனும் ஆதாரத்துடனும் இயேசு அவற்றை எதிர்கொள்கிறார் என்பதற்காக நன்றி. நான் காணாவிட்டால் என்பதிலிருந்து என் ஆண்டவரே, என் தேவனே என்பதற்கு மாறா எனக்கு உதவி செய்யும். இன்று என் பலவீனமான விசுவாசத்தை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் இப்பொழுது ஆண்டவரை துதித்து பாடுவோமாக.
தாவீதின் மகன் மற்றும் தாவீதின் ஆண்டவர்
பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறது எப்படி என்று கேள்விக்குறியாக இருக்கின்றது. இன்றைய தியான பகுதியில் நாம் இயேசுவை மீண்டும் மீண்டும் சிக்க வைக்க முயன்ற பரிசேயர்களிடம் இயேசு ஒரு கேள்வியை எழுப்பினார். என்னவென்று எழுப்பினார்? மெசியா யாருடைய மகன் என்பதை. மெசியா யாருடைய மகன்? அவர் தாவீதின் குமாரன் என்பது நம் அனைவருக்கும் யாவருக்கும் தெரியும். படித்து பாருங்கள். ஏசாயா அதிகாரம் 11 1 முதல் 10, எரேமியா 23 5ஆம் அதிகாரம், மீகா 5ஆம் அதிகாரம் 2, எசேக்கியேல் 37 24 படித்து பாருங்கள். மெசியாவை தாவீதின் குமாரன் என்று அழைத்தனர். மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 47 48 படித்து பாருங்கள். யூதர்களின் எண்ணத்தை பொறுத்தவரை மெசியா தாவீது ராஜாவை போல ஒரு பூலோக ராஜாவாக இருப்பார். தாவீது மன்னனின் பண்டைய இஸ்ரவேல் ராஜ்யத்தை போன்ற ஒரு பூலோக ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்று நினைத்தனர். இயேசுவின் கேள்வியானது பதிலளிக்க சுலபமானது போல காணப்பட்டது. இயேசு தாவீதின் குமாரன். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12 13 வாசித்து பாருங்கள். இயேசு தாவீதின் குமாரன் என்ற அதில் முழுமையற்றதாக இருந்தது. மெசியா தாவீதின் சந்ததியில் வருவார் என்று வேத வசனங்கள் போதித்தன. ஆனால் மெசியா தாவீதின் குமாரன் மட்டுமல்ல, அதைவிட மேலானவர். அவர் ஆண்டவருமானவர். சங்கீதம் 110ஆம் அதிகாரம் 1 வாசித்து பாருங்கள். 2ஆம் அதிகாரம் 8 9 வாசித்து பாருங்கள். பரிசேயர்கள் மெசியாவை தாவீதின் மகன் என்று ஏற்றுக்கொண்டாலும் அவருடைய தெய்வீக அடையாளத்தை புரிந்து கொள்ள தவறினர். அவர் மாம்சத்தின்படி தாவீதின் குமாரனாகவும் தமது தெய்வீக இயல்பின்படி தேவனுடைய குமாரனாகவும் இருக்கிறார். அவர் மெய்யான தேவனும் மெய்யான மனிதரும் ஆவார். இயேசுவின் கேள்விகள் கற்றுக்கொள்வதற்காக அல்ல, மாறாக ஞானத்தின் மூலம் தெய்வீக உண்மையை வெளிப்படுத்தி கற்பிக்கிறவைகளாகவே காணப்பட்டன. தாவீது இயேசுவை ஏன் ஆண்டவர் என்று அழைத்தார்? கிறிஸ்து தாவீதின் மகன் என்றால் அவர் எப்படி தாவீதை விட பெரியவராகவோ அல்லது மேலானவராகவோ இருக்க முடியும்? அவர் எப்படி தாவீதின் ஆண்டவராகவும் இருக்க முடியும் என்பதுதான் இயேசு பரிசேயருக்கு வைத்த சவால். ஒரு மகன் தன் தந்தையை விட மேலானவையாகவோ அல்லது பெரியவனாகவோ இருக்க முடியும் என்பதற்கு பரிசேயரிடம் ஒரு வரையறை இருக்கவில்லை. உண்மை என்னவென்றால் மெசியா தாவீதுக்கு குமாரனும் ஆவார், ஆண்டவரும் ஆவார். மனுஷ குமாரனாகிய கிறிஸ்து தாவீதின் குமாரன். தேவ குமாரனாகிய கிறிஸ்து தாவீதின் ஆண்டவர். ஆண்டவராக கிறிஸ்து ஒரு பூலோக ராஜ்யத்தை அல்ல, ஒரு காலம் முடிவடையாத ஒரு ஆவிக்குரிய நித்திய ராஜ்யத்தை நிறைவுவதற்காகவே வந்தார். தானியேல் ஆகமம் 7ஆம் அதிகாரம் 13 14 வாசித்து பாருங்கள். தேவனுடைய வலது கரத்தில் அமர்வது என்பது எந்த ஒரு மனிதனுக்கும் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒன்றாகும். ஆயினும் அது மெசியாவுக்கும் தாவீதின் ஆண்டவருக்கும் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று தாவீது கூறுகிறார். இந்த சொற்றொடர் மெசியாவாகிய இயேசுவின் மேன்மையையும் அதிகாரத்தையும் குறிக்கிறது. அவர் ராஜாவாகவும் நியாயாதிபதியாகவும் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. கிறிஸ்துவின் மேன்மைப்படுத்தப்பட்ட நிலையையும் நம் வாழ்வில் அவரை கனப்படுத்த வேண்டிய அழைப்பையும் நமக்கு நினைவூட்டுகிறது. இப்பகுதி தேவனுடைய மீட்பு திட்டம் எதிர்காலத்தில் நிறைவேறும் என்பதிலும் அவரது நித்திய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் என்பதிலும் நம்பிக்கையையும் தைரியத்தையும் நமக்கு வழங்குகிறது. பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிவதன் மூலம் இயேசு ஒரு வித்தியாசமான தலைமை தத்துவத்திற்கு முன்மாதிரி
நிகழ்ந்தார். அது தாழ்மை, பணிவு மற்றும் தெய்வீக அதிகாரம் ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படுகிறது. தெய்வீக ஞானத்திற்கு எதிராக மனித அறிவு ஆற்றலற்றது. இயேசு மட்டுமே தமது சந்ததியில் நிரூபிக்கப்பட்டபடி தாவீதின் மகனாகவும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தலின் மூலம் நிரூபிக்கப்பட்டபடி தேவனுடைய மகனாகவும் இருக்கிறார். அவர் ஒருவரே உலகின் மெசியாவும் இரட்சகருமானவர். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இன்றைய இந்த வசனத்தில் நாம் இந்த அதிகாரத்தை படித்து இந்த வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது கர்த்தர் எந்த அளவிற்கு நம்மை எடுத்து பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார், நாம் எந்த அளவிற்கு கர்த்தரை நோக்கி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சிந்தித்து இனி வரும் நாட்களில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்கள். ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்கள். உங்கள் ஜெபத்தினாலும் உங்கள் பாடல்களினாலும் ஆண்டவரை நோக்கி மன்றாடுங்கள். அவருடைய வார்த்தைகளை படித்து பயிர்ந்திருங்கள் என்று கர்த்தர் தாமே இந்த நாளில் உங்களையும் என்னையும் இந்த நாளில் இந்த ஆராதனையில் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளில் அழைத்திருக்கின்றார். நாம் அனைவரும் இந்த நேரத்தில் காணிக்கை கடந்து செல்வோமாக.
வானக தந்தையே, நீ மெய்யாகவே தூயவர், புனிதருக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உன்னுடைய தூய ஆவியை பொழித்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி, எல்லாம் கொள்ள இறைவனும் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அப்பத்தை பிடித்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்றார். அவ்வளமே உணவருந்திய பின் மகிமை மிகுந்த இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சித்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். நம் அனைவரும் ஒருமனப்பட்டு அவருடைய பந்தியில் நாம் ஆயத்தப்படுவோம். நன்றியோருடைய நாம் பாடி துதிப்போமாக.
நாம் இப்பொழுது கண்களை மூடி 2 நிமிடம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் ஆண்டவரிடத்தில் எதையெல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்களோ அதையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பாக கொடுப்பார். நீங்கள் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்களுடைய கூக்குரலுக்கு கர்த்தர் நிச்சயம் பதிலளிப்பார். உங்களுடைய கண்ணீருக்கு கர்த்தர் நிச்சயம் உங்கள் கண்ணீரை துடைப்பார். உங்களுடைய கவலைகள்லாம் துடைப்பார். நீங்கள் எதை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்களோ அதை கர்த்தர் நிச்சயம் கொடுப்பார். அதனால் கண்களை மூடி அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் ஆண்டவர். எங்கள் வாழ்க்கை, எங்கள் குடும்பம், எங்கள் வேலை மற்றும் எல்லா சிருஷ்டிகளுக்கும் ஆண்டவர் என்பதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நீரே அவரை உயர்த்தி எல்லா நாமங்களுக்கும் மேலான ஒரு நாமத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறீர் என்று உம்முடைய வார்த்தை அறிவிக்கிறது. கர்த்தராகிய இயேசுவே, இன்று எங்கள் இருதயங்களின் ராஜாவாக உமக்கு முடிசூட்டுகிறோம். உம்முடைய மகத்துவத்திற்கு முன்பாக பணிந்து எங்கள் சித்தத்தை உம்முடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் நீரே ஆண்டவர். உம்முடைய கிருபையால் எங்களை காப்பாற்றியதற்காகவும் உம்முடைய இரத்தத்தால் எங்களை மீட்பதற்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல எங்கள் வாழ்க்கையிலும் நிறைவேறவும் வேண்டுகிறோம். உம்முடைய இரக்கத்திற்காகவும் மகத்துவத்திற்காகவும் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீரே எல்லாவற்றிற்கும் மேலான ராஜா. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையின் மீது உம்மையே உரிய ஆட்சியாளராக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் காரணராகிய உம்மையும் மிகுந்த பலத்தால் இடைக்கட்டிய மகிமையின் ராஜாவாகவும் இன்று எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதிக்கும் ஆண்டவராகவும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் செய்யும் எல்லாவற்றிலும், நாங்கள் சொல்லும் எல்லாவற்றிலும் உமது பரிபூரண சித்தத்தில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நாம் கண்களை மூடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் பிரகாசம் அடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வரும் மட்டும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.